ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மல்லி சீரியலில் இந்த ராஜி கேரக்டரும் இந்த சுடரோட கேரக்டரும் கூடிய சீக்கிரத்தில் இல்லாமல் போகணும், அந்த கேரக்டரே இந்த சீரியலில் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறோம் அப்படின்றது நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம விஜயே முன்னேற விடாமல் இந்த ப்ராஜெக்டை முடித்து அவர் ஓரளவுக்கு நல்லா அடுத்தடுத்து அவருக்கு ப்ராஜெக்ட் வர ஆரம்பிக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் வந்து பழைய நிலைமைக்கு வந்துடுவார். ஆனால் இதை நடக்க விடாமல் கெடுத்துட்ருக்குறாங்க இந்த ராஜி. கூடவே இருந்துக்கிட்டு குளிப்பறிச்சிட்ருக்காங்க. இது தெரியாமல் விஜய் வந்து ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருந்து நம்ம ஃபோன் பேசுகிறத கேட்டு ஒட்டு கேட்டு இவ ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வெளியே போய் ஃபோன் பேச அவருடைய லேப்டாப்பில் இருக்கிற இமெயில் எல்லாம் நோண்டி பார்த்து கடைசியில் பேங்க் மேனேஜர் ஃபோன் நம்பர் முதல் கொண்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டாங்க இந்த ராஜி. ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால நம்ம விஜய் என்னடா லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி விட்டு போயிருக்கோமே, இமெயிலெல்லாம் செக் பண்ணுவாளா அப்படின்னு உஷார்த்தனம் இல்லாமல் நல்லா ஏமாந்து போயிட்டார். அதுக்கு பிரதிபலனாக தான் இப்போ இந்த ராஜி வந்து அந்த பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி அந்த மேனேஜர்கிட்ட நீங்கள் இந்த விஜய்க்கு வந்து பேங்க் லோன் அப்ரூவ் பண்ணி சாங்ஷன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு மிரட்டி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து அந்த லோன் அமௌண்ட் வந்து வரப்போகுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல இப்படி ராஜி சொன்னதுனால. அதனால் முதல்ல இந்த ராஜியை வீட்டை விட்டு வெளியே துரத்தணுங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு தெரியுது இந்த சுடர். எப்படியாவது இந்த சொத்தை எல்லாம் அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இதை கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கிற விஜய், இந்த கதிரேசன், நிஷா இவங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம மனோகர் வந்து தாங்க முடியல. அவரால் உண்மைன்னு தெரியுது, ஆனால் இவங்க கிட்ட நிரூபிக்க முடியாமல் அவர் வந்து ஓடியே போயிட்டார் எங்கேயோ. நம்ம மல்லி மட்டும் முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து நம்ம வெண்பா குட்டிக்கு வந்து இந்த சுடர் ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம மல்லி வந்து ஆசையாக பாஸ்தா செஞ்சு எடுத்துகிட்டு போனால் அதை நம்ம வெண்பா சாப்பிட விடாமல் கீழே தட்டி விட்டுட்டாங்க. அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். இந்த ராஜி வந்து அந்த பாஸ்தாவில் எதையோ கலந்ததுனால வெண்பா சாப்பிட்ருந்தா கண்டிப்பாக வெண்பாவோட உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கும். அதனால் இந்த சுடர் வந்து தெரியாமல் ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க. இப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் வந்து நம்ம மல்லியையும் விஜயையும் வெண்பாவையும் பிரித்து வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம வெண்பா பாவங்க மல்லிக்காக பெரிய மனுஷி மாதிரி விட்டு கொடுத்து மல்லியம்மாவுக்கு நல்ல பேர் வரணுன்றதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த குடும்பத்தில் போய் அந்த கதிரேசன் கூடயும் இந்த பிசாசு நிஷா கூடயும் வந்து போய் நிஷா அதுக்கப்புறம் இந்த சுடர் கூடயும் வந்து இருக்கிறாங்க. விருப்பமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே கொடுமை தான். நம்ம வெண்பா வந்து ரொம்பவே மெச்சூர்டாக வந்து யோசித்து இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. அம்மா இல்லாத நேரத்தில் மல்லி வந்து ரொம்பவே ஆறுதல் பண்ணதுனால மல்லியம்மாவையும் பிரித்து வச்சுருக்கா இந்த சுடர் பிசாசு. ஸோ அப்படி இருக்கும்போது கூடிய சீக்கிரத்தில் இந்த சுடர் வந்து ரேணுகா இல்லை அப்படின்றத இந்த கதிரேசனாவது நிஷாவாவது புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு அவங்க வீட்டில் தான் இந்த சுடர் இருக்காங்க. அடிக்கடி ரூமில் போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு இந்த ரகு கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த கதிரேசன் கண் முன்னாடியோ இல்லை நிஷா கண் முன்னாடியோ இந்த சுடர் வந்து யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிற விஷயம் தெரிகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சது அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.